ரொம்பவே டெலிஷியஸான ப்ளூபெரி சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ப்ளூபெரி வந்து நான் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். க்ரீம் சீஸ் வந்து ஒரு 60 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ப்ளூபெரியை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பிஸ்கெட்டுக்கு பதிலாக வெனிலா கேக்கே வந்து பேஸாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பிஸ்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன். கேக் பேஸ் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அது லிக்விடாக இருக்கும். நீங்கள் வந்து பிஸ்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீம் சீஸ் அதுக்கப்புறமா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு போல் பவுடர் சுகர் வெனிலா எசன்ஸ் போட்டு கலந்துக்கிட்டேன். அகரகர் வந்து திக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு போல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ண ப்ளூபெரிஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் லேயர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ளூபெரி சீஸ் கேக் ஆட் பண்ணதுக்கப்புறமா 6 ஹவர்ஸ் இல்லை ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ப்ளூபெரி க்ரஷ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதை லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு லேயரை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் செட் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம டிமோல்ட் பண்ணோம்னா சூப்பரான ப்ளூபெரி சீஸ் கேக் ரெடி. ஸோ ஒரிஜினல் ப்ளூபெரிஸ் தான் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ளூபெரி அதாவது மலாஸ் பிராண்டில் உள்ள ப்ளூபெரி க்ரஷ் கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.